இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரெட் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். பிரெட் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். தொலியெல்லாம் எடுத்துகிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை 1-2 மசித்து எடுத்துக்கலாம். இப்படி எல்லாத்தையும் மசித்து எடுத்துக்கிடுவோம். இது இப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணணும். அதுக்கு முதல்ல ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து 2 கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸு இஞ்சி எடுத்து அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா கழுவி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலை, இந்த கொத்தமல்லி இலையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதை எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறமா பொட்டேட்டோ கூட உருளைக்கிழங்கு கூட என்னெல்லாம் சேர்க்கலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம க்ரீன் சட்னியில் மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்தா போதும். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்தா போதும். அது கூட கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நம்ம சின்னதாக ஒரு உருண்டை பிடிச்சி அதை இப்படி வச்சுக்கிட்டு அதில் ஒரு சீஸை ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி அதையும் இதில் வச்சு ஒரு போல் மாதிரி உருண்டை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு உருண்டை பண்ணிக்கிட்டு இப்படி கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த பவுலில் கடலை மாவு சேர்த்துருக்கோம். 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போது நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பஜ்ஜி மாவு மாதிரி அழகாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ரெட் கட் பண்ண போகிறோம். ப்ரெட் கட் பண்ணதுக்கு இதே மாதிரி உங்களுக்கு எந்த மூடி வேணுமோ அதே மாதிரி ஒரு சின்ன மூடி எடுத்துக்கோங்க. அதை இப்படி ப்ரெட் மேலே வச்சு இப்படி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி அமுக்குனா உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இதே சைஸ்க்கு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இதில் க்ரீன் சட்னி வைக்கணும், ஒரு இதில் டொமேட்டோ சாஸ் வைக்கணும். இப்போ நம்ம வச்சிடலாம். கொஞ்சமாக க்ரீன் சட்னி வைக்கணும் ஒரு இதில். ஒரு இதில் ரெட் சட்னி வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க உருளைக்கிழங்கு தான் வச்சுருவோம். இதில் சென்டரில் வச்சுட்டு இதை எடுத்து இப்படி பந்த் பண்ணிடணும். அவ்வளோதான். இதை இப்படியே எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போது சட்டி அடுப்பில் வச்சு 2-3 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ரொம்ப ஊற்றலை. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட்டுடலாம். இப்போ இதை எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்க கடலை பஜ்ஜி மாவில் முக்கி இதே போட்டுருவோம். இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கலாம். இதான் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அழகான ப்ரெட் பஜ்ஜி ரெடி. அழகான ப்ரெட் பஜ்ஜி ரெடி. இதை க்ரீன் சட்னியில் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை டொமேட்டோ சட்னியில் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.